ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம அம்மாவை தியானம் பண்ணி அவளோட அனுகிரகத்தை பெற்றுண்டா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கா. இந்தேல மோட்சமே கொடுத்துருவா, நம்ம பாவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிடுவா இல்லையா. மதம், ஆச்சரியம், கோபதாபம் எல்லாத்தையும் விரட்டி அடித்து மோட்சமே கொடுப்பா, நம்மளை பரிசுத்தமாக விமல மனசாக ஆக்கிடுவா அப்படிங்கிறதால நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஆமாம், பார்த்தோம். ஆனால் அவள் ஆக்கிடுவா அப்படிங்கிறதுனால நம்ம தப்பு மேலே பண்ணிவிட்டு நம்ம இப்படியே இந்த மாதிரி வாழ்க்கையே வாழலாமா? அவள் மோட்சம் கொடுத்துருவா, அதனால் நீ தான் கொடுக்க போறியே. அதை கொடுக்க தான் போகிறா, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நம்மளை எதிர்பார்ப்பால, என்ன தான் நம்ம பாஸ் பண்ணோம், முக்திக்கு போகிறான்னா கூட சரி, சரணாகதிக்கு அப்புறம் நீ எப்படி வாழணும், ஓரளவுக்கு அவளுக்கு திருப்தியா எப்படி வாழணும்? வாங்க, அதை தான் அவர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாதாகாங்ஷா ஜனனி யுவயோர் ஏக சேவாதிகாரே மாயாலீடம் விபவமகிலம் மன்யமானாஸ்த்ருநாயா प्रेत्यै विष्णोस्तव च कृतिनः प्रीतिमन्तोपचन्ते वेलाभङ्गप्रचमनबलं वैदिकं धर्मसेतुम्. இதில் பாருங்கோ, ஜாதாகாங்ஷா ஷனனி உவயோரேக சேவாதிகாரே அப்படின்ட்டு இருக்கு. அதாவது யாருக்கெல்லாம் உன்னோடத்தில் உங்ககிட்ட வரணும்னு விருப்பம் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு என்ன பாக்கியம் கிடைக்காது சொல்லுங்க? அத்தனையும் கிடைக்கும். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்ம எப்போவுமே நினைக்கிறோம், அம்மா என் பாவத்தெல்லாம் கழிஞ்சு வைகுண்டத்தில் நீயும் பெருமாளும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு கைகரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சதா நினச்சிட்டு இருக்காளோ இல்லையா? அப்படி நினைக்கிறவா என்ன பண்ணுவா? மாயா லீடம் விபவ மகிலம் மன்யா மானஸ்திருநாய. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஒரு புல்லுக்கு சமானமாக நினைப்பாளாம். அப்பே பார்த்தோம், வேதாந்த தேசிகர் பிக்ஷை எடுத்திருந்தாரு. சர்வ தேஜஸ்வி, சர்வ ஞானவான், விமலவனம்ன்றது அவருக்கு கரெக்டாக பொருந்தும். அப்பேற்பட்டவர் ராஜா அந்த பக்கமாக வந்துட்டு இந்த சுவாமி பிச்சை எடுக்கிறத, உந்தி உறுத்தி எடுக்கிறத பார்த்துட்டு, சுவாமி நீங்கள் எதுக்கு இப்படி எல்லார் வீட்லேயும் போய் உஞ்சி உறுத்தி எடுத்து அரிசி வாங்கி, உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு இருக்கிற ஞானத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், வாங்க என் கூட அரண்மனைக்கு, உங்களுக்கு பெரிய பதவி தர உங்கள் ஞானத்துக்கு வேண்டாம், நான் எனக்கு எதுவுமே தேவையில்லை, பெருமாளோட அனுகிரகம் இருந்தால் போகிறோம், எனக்கு இதில் தான் சந்தோஷம், நான் வாழறது பெருமாளுக்காகவும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண தான் வாழறேன் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டார். நம்மளால் அப்படி சொல்லுவோமானா மாட்டோம். எங்கே போவோம்? ஃபாரின் போகலாமா, எங்கேயாவது ஊரை விட்டு போகலாமா, நாட்டை விட்டு போகலாமா, பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணலாம், இப்படி தானே நம்ம நினைக்கிறோம். அதுக்காக தான் அவெல்லாம் மகானாக இருக்கா. அது மட்டுமா நம்ம ராமானுஜரும் அப்படி தானே, யோ நித்யம் அச்சுதம் பதாம்புஜம் யுக்மருக்மம் வியாமோகசஸ் தத்திதராணி திருநாயமேனே அப்படின்னா அவரும் அதே மாதிரி தானே. அதுலேயும் இருக்கு பாருங்க, ராமானுஜருக்கும் இது பொருந்தும். அத்தனையும் அவர் கைங்கரியம் தான். அவர் என்ன ஆதிசேஷனாக இருந்தவர், லக்ஷ்மணனாக வந்தவர், பலராமனாக வந்தவர், எவ்வளோ ராஜ வாழ்க்கை வாழலாம். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சவர் இல்லையா? இன்னா கூட உட்காந்த ஆசனம், படுத்தா படுக்க, இப்படி பெருமாள்கிட்டே இப்படியே இருக்கிறவரை இப்போ ராமானுஜரா எப்படி வந்தார்? பலராமனாக இருக்கும் பொழுதும் கோபம் ஜாஸ்தியாக. ஏன்னா நம்ம பார்க்குறோம், சாம்பான் அப்படிங்கிற லக்ஷ்மணனோட ஜாம்பவதிக்கும் பெருமாளுக்கும் பிறந்த பையன் சாம்பான்னு பேர். லக்ஷ்மணான்னு துரியோதனனோட பொண்ணு. 2 பேரும் சிவனத்தில் கல்யாணம் ஆகி இதை பொறுக்க முடியாத அந்த துரியோதனன் பீமன் முதற்கொண்டு நம்ம சாம்பானை சிறப்படித்து வச்சு நாரதர் மூலியமாக கேள்விப்பட்டு பலராமன் சமாதானப்படுத்த வரும்பொழுது கேவலமாக பேசியாச்சு, நீங்கள்லாம் ஒரு யாதவ குலம், நீங்களாம் ஆடு மேய்க்க தான் லாய்க்கி, எங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதாலாம் கேட்க பலராமன் அப்போ தான், பாம்பு இல்லையா, பார்த்து பேசணும் இல்லையா, கலப்பி எடுத்து வாங்க, இந்த அஸ்தினாபுரத்தை கங்கை யமுனையோடையே கலந்து விட்றோம் வாங்கோன்ட்டு
ஒரு ஓங்கி பண்ணும்போது கிடுகிடுத்து போச்சு. அப்புறமா ஒரு பக்கமாக சாய ஆரம்பிச்சிடுது கங்கையை பார்த்து. அப்புறமா காலில் கையில் விழுந்து சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து சீரும் சிறப்புமாக அனுப்பிச்சி வச்சுட்டா லக்ஷ்மணாவை. சாம்பானையும் வருஷம் கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறத பாகவதத்தில் அழகாக கொடுத்துருக்கு. ஏன்னா கோபம் இப்படி வரும். கலப்பையில் ஒரு போடு போட்டால் அஸ்தினாபுரத்திலே யமுனையோட கலக்கிற அளவுக்கு பிரபாவம் அவ்வளோ கோவம் பலராமனுக்கு. லக்ஷ்மணன் கேட்கவே வேண்டாம், சிட்டு தான் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம், சிட்டு தான். ராமர் கூட சொல்லுவார், 4 மாதம் பாவம் இவர் சுக்ரீவன் மறந்து போயிட்டாரு. 4 மாதம் அந்த மாறி காலம் முடியட்டமேன்னு. உடனே என்ன சொன்னார், இந்த பருப்பை வாலி போன இடம் திறந்து தான் இருக்குது, சுக்ரீவனுக்கு அப்படி போனோமான்னு போய் கேட்டுன்னு வான்னு சொல்லி அமிச்சார். பயம். இவர் எந்த வேகத்தில் சொன்னாரோ அதுக்கு டபுள் மடங்கு வேகமாக அங்கே போய் சொல்லிவிடுவாரோன்னு பயம். கூப்பிட்டு இல்லை இது மாதிரிலாம் பேசாத, பொறுமையாக பேசுன்னு சொல்லி அமிச்சார். ஏன்னா பயம், லக்ஷ்மணனுடைய ஏற்கனவே உருன்றுப்பாரு. அப்படியெல்லாம் இருக்கிற ராமானுஜராக இருக்கும்போது எப்படி இருந்தார் பாருங்க. ஏன்னா நம்மளெல்லாம் ஆட்கொள்ளணும் இல்லையா? நம்மள மாதிரி எவ்வளோ இருக்குது பாவப்பட்ட ஜீவன்கள், ஒன்றுமே தெரியாத, என்ன பண்ணணும்னு தெரியாத தத்தளிக்கிற கேஸ் எத்தனை பேர் இருக்கா. நம்மளெல்லாம் எப்படியாவது மோட்சத்துக்கு ஆசிட்டு போனோம்னா அந்த பகவான் அப்படி ஒரு பொறுமையாக இருக்கார் பாருங்கள். அவர் எப்படி இருந்தார் வாழ்நாளில், பொட்டாடமும் வாழனால. ஆனால் வாழவே இல்லை. எவ்வளவோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு எப்படி பெருமாள் திருப்தியாக இருக்கணும்னு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு இல்லையா ராமானுஜர். அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா. அந்த அளவுக்கு முடியாட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா அவெல்லாம் பெரிய ராமானுஜர் மாதிரியோ நம்மளால் தேசிகர் மாதிரியோ இருக்க முடியாட்டாலும் என்ன பண்ணணும்னா, வேலாபங்க பிரசமன பலம் வைதிகம் தர்ம சேத்தும். பெருமாளோட பிரியத்துக்கு நடக்கணும்னா எப்படி நடக்கணும்னா, அதாவது தர்மத்து வழியாக தர்மம் இப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரியே நடந்து பெருமாளும் தாயாரும் உவர்க்கிற மாதிரி தர்மத்தின் எல்லைக்கே அதை தாண்டி போகக்கூடாது. இதுதான் தர்மம்னு வேதம் சொல்லியிருக்கு. அந்த தர்மத்தில் தான் நம்ம இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாதான். நமக்கு பணம் கிடைக்கிது, காசு கிடைக்கிது, சுகபோகம் இங்கெல்லாம் கிடைக்கிறதுலாம் போகவே கூடாதான். தர்மம் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, தர்மம் பெருமாளுக்கு என்ன பிரியமாக இருக்கும். போய் சொல்லக்கூடாது, ஒருத்தர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, உபவாசங்கள் நிறைய இருக்கணும், பகவானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய சொல்லணும், நிறைய கேட்கணும், அடுத்த வாழ்க்கை இதமான வார்த்தை கொடுக்கணும், எது சாஸ்வதமோ அதே நம்ம நிலையாக இருக்கணும். இதெல்லாம் தர்மம் சொல்கிறதோ இல்லையோ. அப்படி நம்ம நின்னோம்னா பெருமாளோட தாயாரும் கருணையும் கிடச்சதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அப்படி தான் நடப்போமா. ஏன்னா கிடச்சிடுத்துல. அதான் போனோடய கடாட்சம் பண்ணிவிட்டாலையோ நம்மளாம் மோட்சத்துக்கு தான் போவோம். மோட்சம் அனுகிரகம் என்னைக்கு அவள் 18வது ஸ்லோகத்தில் அனுகிரகம் பண்ணிட்டாலோ நம்ம அப்படியே தான் ஆகிடுவோமா. நமக்கும் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, இந்த மெட்டீரியல் திங்ஸ்லலாம் இதெல்லாம் அழியதான் நமக்கே ஞானம் வந்துடுமா. நமக்கே ஞானம் வந்துடும்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு தேசிகர் சாதிச்சிருக்காரு. நமக்கும் நல்ல ஞானம் வரணும். இந்த அல்ப விஷயங்கள்லாம் மனசு நாடாத பகவான் அந்த தாயாரோட நம்மளோட கிருபா கடாட்சத்தினால அவரோட பாதார வந்தம் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தேசிகர் சாதிச்சிருக்காரு. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் மகாலட்சுமி, ஜெய் தேசிகர் திருவடியே சரணம். வழக்கம் போல் லைக்ஸ் கொடுக்கணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எழுதணும், ஜெய் மகாலட்சுமி எழுதணும். அது மட்டும் இல்லாத சப்ஸ்கிரிப்ஷன் அதுதான் ரொம்ப அவசியம். புதுசாக பார்க்குறவா எல்லாருமே பண்ணணும். நீங்கள் அத்தனை பேரும் புதுசாக யாருக்காவது அமுச்சு வைக்கணும். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா, வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். நிறைய பிரபலம் இல்லாத விஷயம், வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம், லௌகீக விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக பரவுறது இல்லையா. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பரவ மாட்டேன்றது, தேவைப்படுறவாளுக்கு கிடைக்க மாட்டேன்றது இல்லையா. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை அது நிறைய பேருக்கு அனுப்புங்க. ஒரு ஸ்லோகம் தான் கேட்கட்டுமே இல்லையா. அந்த ஒரு ஸ்லோகம் அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. அதனால நம்ம எல்லாம் அனுப்பிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி இந்த சேனலை ஓஹோன்னு கொண்டு வரக்கூடியது என்னோட ஆத்ம நண்பர்களோட பெரும் கடமை. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.